நம்ம 100 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 2 எந்திரிச்சதும் ஃபஜீர் தொழுதாச்சு. இந்த கருப்பனுக்கு அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சரசம் பண்ணதுக்கு பெத்து விட்டுருப்பாங்க போல. கேமராவை எங்கெல்லாம் வைக்கிறானோ அங்க போய் வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இன்னைக்கான தண்ணியை நினைச்சிட்டு ஒரு குட்டி தூக்கவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எந்திரிச்ச உடனே நம்ம மினி சைஸ் டிசிப்ளினான பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. அப்படியே பொடி நடையா நடந்து போய் இறச்சியும் குழுக்களுக்கு தேவையான சம்பவம் வாங்கிட்டு அதை போட்டு குடிச்சாச்சு. இப்பெல்லாம் ரொம்ப மன உளைச்சலா இருந்தாலும் இவன் கூட தான் நேரத்தை கழிக்கிறது. மன உளைச்சல்ல இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒர்க் அவுட் தான். இன்னைக்கு பிளான்ஜிக்கான பேஸ் தான். அதை பண்ணிட்டு இருக்கும் போதே நேற்றுக்கு போட்ட பாயாசம் வேலைக்கு வாங்கி ஆரம்பிச்சிட்டான். அங்க இருந்து சமயக்கட்டுக்கு போய் கருப்பனுக்கு கொஞ்சம் புரோட்டீன், நமக்கு தேவையான புரோட்டீன். மக்களே, ஒரிஜினல் மன உளைச்சலே 6 கிராம் புரோட்டீன்ல 3 கிராம் குப்பைக்கு போறதுதான். ஆல்ரெடி மன உளைச்சல் இருந்தவனுக்கு எக்ஸ்ட்ரா உளைச்சல். அந்த மன உளைச்சலோடயே போய் நம்மள நம்பி இருக்க ஜீவன்களுக்கு எடிட்டிங் வேலையை பண்ணி கொடுத்துட்டு அசர் தொழுதுட்டேன். இப்ப கருப்பனுக்கு கேமரா இருக்குது தெரியாது, அதான் கேமரா கிட்ட போல. அப்படியே ஜிம்முக்கு போய் இன்னைக்கு பேக்கும் பைஸும் தான், அதோட கொஞ்சம் மூச்சு பயிற்சி. அங்க இருந்து கதாநாயகனை பார்க்க கிளம்பியாச்சு. நாளைக்கு விடிய காலையில 3 மணிக்கே நமக்கு ஒரு கார்பரேட் நிகழ்வு. அதுக்கு தான் இப்பவே வாங்குறேன். நைட்டே நாளைக்குள்ள மீல ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு. வீட்டுக்கு வந்து புரோட்டீன் கிரியேட்டின் எடுத்துட்டு எஷாவையும் தொழுதாச்சு. அப்படியே நைட்டுக்கான புரோட்டீனை முடிச்சுட்டு நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சமைச்சிட்டு ரைஸ் மட்டும் பண்ணல, ரைஸுக்கு பதிலா பிரெட். நமக்கு டிசிப்ளினுக்கு தேவையான உணவுலாம் நாளைக்கு நிகழ்வுலையும் கொஞ்சம் இருக்கும். அப்படியே பண்ண எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே. ஆமா.